கார்த்திகா, கடலை பொறுத்தவரையில் நீர்மட்டம் உயர்ந்திருக்கு. வழக்கமா இந்த காட்சிகள்ல பாருங்களேன், அந்த பாலத்துக்கு கீழே தண்ணி இருக்கு. இப்ப 5 அடிக்கு மேல நீர்மட்டம் உயர்ந்திருப்பதால தான் இந்த மீனவர்கள் அச்சமடைந்திருக்காங்க. மல்லிப்பட்டினத்தை பொறுத்தவரையில 150க்கு மேற்பட்ட, அதாவது 100க்கு மேற்பட்ட விசைப்படகுகள் இருக்கு, 150க்கு மேற்பட்ட நாட்டுப்படகுகள் இருக்கு. ஒட்டுமொத்தமா நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள்லாம் இதுதான் மல்லிப்பட்டினம் கடற்கரை. கஜா புயல்ல இந்த மீனவர்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளானாங்க. ஒட்டுமொத்த போட்டையும் பறி கொடுத்தாங்க. 350 போட்டுக்கு மேல கஜா புயல பறி கொடுத்ததுனாலதான் இந்த மழைக்கு இந்த மீனவர்கள் பெரும் அச்சமடைந்திருக்காங்க. வாழ்வாதாரத்தை 2018 ஆண்டு இழந்துட்டு அதுல இருந்து மெல்ல மெல்ல மீண்டு வரும்போது கடந்த 5 நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருவதுதான் இந்த மக்களுக்கு ஒரு மேலும் அச்சத்தை கொடுத்திருக்கு. இப்ப நீர்மட்டம் உயர்ந்தால் அடுத்ததாக ஊருக்குள்ள தண்ணி போகும். இது கடந்த கால குறியீடா நாங்க பாக்குறோம் மக்கள் சொல்றாங்க. இது குறித்து இந்த மீனவர்கள் இங்க இருக்காங்க கேட்போம். இப்போ என்ன மாதிரியான பாதிப்பு கடந்த காலத்துல ஏற்பட்டிருக்கு? இப்போ இந்த நீர்மட்டம் உயர்ந்தனால எதனால நீங்க அச்சப்படுறீங்க சார்? இப்படிதான் சார் சொன்னாங்க. 2018 புயல் வருது, கஜா புயல் வருது, கஜால் புயல் வருதுன்னு சொன்னாங்க. அந்த கஜா புயலினுடைய பாதிப்பு அடைஞ்சதுனால நாங்க இப்ப சொல்றோம். அது மாதிரி இருக்கக்கூடாது. இந்த போட்டு அடிச்சு உடைச்ச காரணங்கள் சொல்றேன். 2018 கஜா புயல் வந்தது. தூண்டில் வளைவு கடற்கரை ஓரத்தில் ஹார்பார் கட்டத்தினால தூண்டில் வளைவு கட்டாதனால 325 போட்டு இருந்தது. 225 போட்டு அடிச்சு உடைச்சி பாக்கி போட்டெல்லாம் சேதம் அடைந்து அதனால ரொம்ப பாதிப்புல அடைஞ்சிருக்கிறோம் மீனவர்கள். எங்களுக்கு இந்த ஹார்பார் கட்டி புண்ணியம் இல்லாம தூண்டில் வளைவு போட்டு கல்லு போட்டு எங்களுக்கு தரும்படி மிக தாழ்மையுடன் உங்களை கேட்டுக்கொள்கிறேன்.